சில பேருக்கு இந்த அம்புக்குறி அடையாளம் இருக்கு. இந்த வில்லு அம்பு ரெண்டும் சேர்ந்துதான் அம்புக்குறின்னு பேரு. அப்படி இருந்துச்சுன்னா அவருக்கு பூமி நிறைய சேரும். அவங்க ஒரு பெரிய விவசாயியா இருப்பாரு, பண்ணையாரா கூட இருப்பாரு, பெரும் பண்ணையாரா இருப்பாரு. அந்த மாதிரி யுத்த ரதம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அடையாளம் சில பேருக்கு கையில் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த நபர் பெரிய அரசனை மாதிரி தான் வாழ்வார். இன்னைக்கு காலத்துல எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பெரிய முதலாளியா இருப்பாரு. அவருக்கு கீழே ஒரு 100 அடியாள் இருப்பாங்க. சொன்னா அப்படி ஏவலை சொல்லி கேட்கறதுக்கு ஆள் நிறைய இருக்கும். ஆள் அம்பு படையோட இருப்பாரு. ஒருத்தர் கையில வட்டம் கொடை ரெண்டுமே இருந்தா அவர் சக்கரவர்த்தி ஆவாரு. ஆனா ஒண்ணு மட்டும் இருந்தா சீரும் சிறப்பு மிக்க ராஜபோக வாழ்க்கை வாழ்வு அமையும். பொதுவா ராஜயோகம்னு எடுத்துக்கிட்டா சூரிய மேட்டுல இருக்கிறது, அல்லது சூரிய ரேகையில இருக்கிறது, சூரிய தனரேகையில் இருக்கிறது. இந்த மாதிரி இந்த ரேகைகள் அடையாளங்கள், இது என்ன ரேகை, இது என்ன ரேகை அப்படின்றதெல்லாம் என்னோட ஷார்ட்ஸ்ல போய் பாருங்க. என்னோட சேனல்ல உங்களுக்கு தெளிவா ஸ்டார்டிங்ல இருந்து பிகினிங்ல இருந்து போட்டிருக்கேன். இந்த கைரேகையில இந்த மாதிரி அமைப்பு இருந்தா என்ன பலன் அப்படின்னு சுருக்கமா நம்ம புரிஞ்சுக்கிற அளவுக்கு தெளிவா போட்டிருக்கேன். அதை பத்தி பேசியும் இருக்கேன். அதுல என்ன பலன், இப்படி இருந்தா என்ன பலன் அப்படின்னு போட்டிருக்கேன். அதை கொஞ்சம் பாருங்க. பார்த்தா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். பொதுவா இந்த சாஸ்திரம் இருக்குல்ல, கைரேகை சாஸ்திரம், இதை அனுபவப்பட உங்களுக்கு நல்லா தெளிவா தெரிய ஆரம்பிச்சிடும். ஜோதிடமும் அப்படிதான். அதாவது நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்கல்ல, சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி எதுவுமே பேச பேச தமிழ் நல்லா வந்துடும் மொழி. அது மாதிரி வரைய ஓவியம் நல்லா வந்துடுவாங்கல்ல. அந்த மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்ண பல கை ரேகைகளை ஆராய்ந்து அந்த ஜோதிடத்தோட ஒப்பீடு செஞ்சு அதுக்கு பலன் சொல்லி அதனுடைய ஃபீட்பேக் வாங்கினீங்கன்னா உங்களுக்கும் கொஞ்ச நாள்ல ஒரு தைரியம் வந்துடும். ஓ, நமக்கு தெரியுது, இதை நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு நீங்க இந்த ஒரு ரூட்டை எடுத்துக்கலாம். ஏன்னா நிறைய பேர்கிட்ட ஜாதகம் இல்லை. அப்ப இந்த ஜாதகம் இல்லாதவங்களுக்கெல்லாம் அந்த கைரேகை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். கைரேகையை வச்சு ஜாதகம் எப்படி போடுறதுன்னு கூட சொல்லலாம்.